2 லட்சம் சாதாரண ஒரு மாசம் எங்க அறுவடை கிடையாது. கார் போனேன் அப்போ என் கார் வந்து தெருவில் வந்து ஒரு ஆள் கூட எடுத்து விட்டுட்டு போகணும் மோட்டர் சைக்கிள் நம்ம பேசிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 4 மோட்டர் சைக்கிள், ஒரு வீட்டுக்கு 4 மோட்டர் சைக்கிள். என்னால் பெரிய பாஜாருடைய சைக்கிளை எடுத்துட்டு போய் அந்த மண்ணு தாசல் இருக்கும். அப்போ மண்ணு தான் இருக்கும். மண்ணு தான் அது கொஞ்சம் கடந்த சொல்லுவாங்க. அது திருத்தனமா அந்த சொன்னாங்கல்ல தெத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மேலே உட்காந்து சொல்ல சீட்ல உட்காந்த மாதிரி உட்காந்து அதுவும் முதல்ல சீட் உட்கார முடியாது. அந்த ஏறி 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 வச்சுட்டு போய் தான் போவோம். அது சைக்கிள் அந்த நிலையை இருந்தது. நான் பார்க்கல, அவங்க சொன்னதை பார்த்து அப்படியே எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அப்போ அது மாதிரி ஒரு நிலை இருந்தது. இந்த அனுபவம் எனக்கு உண்டான எனக்கு உண்டு. எனக்கு தொலைக்கிற மாதிரி தொலைக்கிற சொல்லிட்டு போய் பாஜக சைக்கிள் எடுத்து தொலைக்கிற சொல்லி எடுத்து அது ஒரு ரவுண்ட் போய் வந்து தேர்வு போயிருக்கும். கல்வாமத்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது எடுத்து போயிடுவோம். அப்போ ஒரு 2 தேர்வு முட்டு தொலைக்கிறது. இது வந்து அதாவது அந்த பள்ளிக்கூடத்து வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அந்த இடம் அந்த முக்கியமான ஒன்று. அப்படி பிள்ளைகள்லாம் அப்போ அந்த மாதிரி பாஜக சைக்கிள் எடுத்துட்டு போன அப்புறம் சொல்லி வீட்டில் அவசரம் சைக்கிள் வாங்கி தர முடியாது. அமைச்சர் சொன்ன மாதிரி அவ்வளோ சொல்லுவாங்க சைக்கிள் வாங்கி தரது அவ்வளோ சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் பள்ளி பிள்ளைகள் சைக்கிள் வாங்கி தரோம். பார்க்கணும். இன்றைக்கு என்னுடைய மருத்துவர் சொன்னதுதான் நான் மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்குவேன். ஆனால் மகிழ்ச்சியோடு எடுத்துக்குவேன். என்ன காரணம், நம்முடைய பொருளாதார நிலையில் நாம் உயர்ந்து இருக்கின்றோம், வளர்ச்சி அடைந்து இருக்கின்றோம். இந்த காலத்தில் ஒரு சைக்கிளை போட்டு ஜன்னல் கட்டிட்டு போக இன்னைக்கு தெருவில் மோட்டர் 2 லட்சம் இருப்பான், 2 லட்சம் இருப்பான், ஒரு மோட்டர் சைக்கிள் 1.5 லட்சம் இருப்பான். ஆனா அது சாலம் எடுத்து போற பாலம் ஒண்ணு திருக்கு வயல அது ஒரு பக்கம். ரெண்டாவது வாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. நம்ம உயர்ந்து இருக்கிறோம், பொருளாதார நிலையில் உயர்ந்து இருக்கின்றோம். அதே நம்ம பெரிய மகிழ்ச்சி தான். நெருக்கடி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி என்பது நாம் அதே காண முடிகின்றது. அந்த என்ன ஸ்கூல்ல போறான் ஒரு கேட்ட 2 லட்சம் போட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் தான் போவோன்றாங்க. அந்த அளவுக்கு வாங்கக்கூடிய சென்சன் இருக்கிறது. ஒரு ஓட்ட சைக்கிள் தெத்தி போக பள்ளிக்கூடம் போட போக இன்னைக்கு பிள்ளைங்க வந்து 2 லட்சம் போன செய்வாங்க செலவு பண்ணி இருக்கிறார்கள். இருந்தாலும் சைக்கிளை மறந்து விடக்கூடாது, மில்லியன் மறந்து விடக்கூடாது. நம்ம 8வது படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூட சைக்கிளை கொடுத்துருவாங்க. அது மிக மிக பிள்ளைகளுக்கு உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிற சைக்கிள். ஏன்னா முதல்ல சைக்கிள் ஓட்டு எக்ஸசைஸ் மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த விதிவிதி திரைப்படங்கள் எழுதுக்கு முறை அந்த கருத்து இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப போர்க்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் ஆனால் எல்லாம் மனித வாழ்க்கைக்கு உகந்ததாக சிறந்த படமாக இருப்பதை பேர் செய்வது வருவதையும் நான் பார்க்கணும். நீங்க பார்க்கலாம், பேரே இல்லாம இருக்கும், நிறைய பேர் தெரியாம இருக்கும், படம் ஓடணும். ஆனா விருதுவான படம் எதிர்பார்த்தா அந்த படமா தான் இருக்கும். விருதுவான படம் எதிர்பார்த்தா அந்த மாதிரி படம் இருக்கும். ஏன்னா அது அதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை நிலையை வாழ்க்கக்கூடிய நிலையை அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை, நம்முடைய அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நிலையில் உள்ள திரைப்படங்கள். அந்த படத்தில் இயக்கத்து அந்த கலை எடுக்க தேர்ந்தெடுத்து அவ்வளவு சோதனை இல்லை. இயக்கத்து என்பது கடினம், அந்த கலையை தேர்வு செய்வதும் கடினம். அந்த கலையை தேர்வு அந்த சில கலைகள் அன்றாட வாழ்க்கையில் ஊறி போன நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊறி போன நிலையை அவங்களுக்கு தெரிந்து அவங்க அனுபவித்தது இவங்க தெரிஞ்சு ஆனால் மற்ற அவங்க கூட இருக்கிற தெரிஞ்சு அது மாதிரி கதையெல்லாம் எடுத்து அது மாதிரி கதையெல்லாம் விருது வாங்குகிற ஒரு திரைப்படமாக இருப்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா 4 நாள் படம் அந்த காசை எடுத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க, 5 நாள் காசு வந்து போச்சுன்னு சொல்றாங்க.
அப்படி இருந்தாலும் பார்க்குறேன். இந்த மாதிரி 3 நாள் போனா 50 நாள் போனா 8 நாள் முடிச்சு 7 நாள் முடிச்சு பண்ணிடுவாங்க. அது மாதிரி இல்லை, ஒரு 10 நாள் படம் பண்ணாலே அவங்க வசூல் எவ்வளோ அப்படின்றத அவங்க வேற சொல்றாங்க. அது மாதிரி இப்போ அது மாதிரி திரைப்படம்லாம் வந்துட்டு இருக்குது. அது மாதிரி படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே வருமானம்